காய்ஸ், விநாயகருக்கு சக்தி முன்னிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. தண்ணி நாஸ்டிக் ஃபேன் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அணில் வந்து இடியப்ப மாவு தான் எடுத்துருக்கேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து அரிசி ஊற போட்டு கூட நம்ம வந்து அரிசியை அரைச்சிட்டு கூட நம்ம வந்து செய்யலாம். நம்ம இன்ஸ்டாவை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் மாவு வச்சு கூட செய்யலாம் எப்படின்றதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அணில் வந்து மாவு தான் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மாவு வந்து மெஷர்மெண்ட்டு கப்பு இருக்குது, அந்த கப்பில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கும் போது நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லை ஆயில் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு 240 மில்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம வந்து அடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து மாவு வந்து சேர்த்துக்கணும். நம்மளுக்கு போடும்போதே நல்லா வந்து கட்டி கலர்ற மாதிரி வந்து பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அதுதான் பார்த்துட்டு கூட மாவு சேர்த்துக்கலாம் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்து உருட்டுற சைஸ்க்கு நம்மளுக்கு கரெக்டாக வரணும். எக்ஸ்ட்ரா மாவு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதுவாகிடும். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றதான் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா சுடு தண்ணி கொதிக்கிறது தான் வந்து செய்யணுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டர் வந்து சேர்க்க போகிறேன். பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக வரும். பட்டரும் இல்லை வந்து நெய் இந்த நெய் சேர்த்துக்குங்க. ஆயில் வந்து ஆயில் கூட சேர்த்துக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டாக வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து ரெஸ்ட் விட்டுடலாம். இதுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை உருண்டை எப்படி வந்து செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய முடியும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு எடுத்தோம். அடுத்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 120 மில்லின்னு வந்து போட்டிருக்குது இதில். இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து புடைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு வேர்க்கடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. இப்போ தான் நான் இது ஓப்பன் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து இந்த கப்பில் வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம் வேர்க்கடலை. இன்றைக்கு இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பாம் சுகர் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக மெயினாக வந்து தேவை. ஸோ அதனால் நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். சாப்பிடும்போது இனிப்பு அந்த கரெக்டாக வந்து இருக்கும். ஃபுல் பண்ணி நம்ம வந்து இது ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. சும்மா அப்படியே மேலே வந்து போட்டால் போதும். நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இப்படி தான் இருக்கும். நாட்டு சக்கரை வந்து இனிப்பு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அதிகமாக வந்து வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு அந்த சின்ன கப்பில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து போட்டுன்னு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு பூர்ணம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். எப்பவுமே ஸ்வீட் பண்ணும்போது சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டரில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து சால்ட் வந்து சேர்க்கலை. இப்போ ஆறிடுச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் சாஃப்டாக வந்து கிடைக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா மாவு வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வந்து வரும். பச்சரிசி மாவு எப்போவுமே வந்து ஹார்டாக தான் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி மாவு பதத்தில் நம்மளுக்கு இப்படி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு பாருங்கள் இந்த உருண்டை உருட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் ஆயில் கூட வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வரணும்னா நம்ம இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து பால் மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த உருண்டை உருட்டிக்கிட்டேன். நம்மளுக்கு எந்தெந்த டைப்பில் வந்து ஓடணுமோ உருண்டை அந்த மாதிரி நம்ம வந்து பால் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு
லைட்டாக நம்மளுக்கு அச்சு இருக்குது. இந்த மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து பட்டர் வந்து தடவிடலாம். பட்டர் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து பேக்கில் போகணும், இது ஃப்ரண்ட்டில் வரணும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து இதுக்குள்ளே நம்ம போட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம இதை கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கணும். ஸோ டைட்டாக பண்ணிட்டு இது எக்ஸ்ட்ராலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பூண்டு கொழுக்கட்டை வந்து வேணும். பூண்டு எல்லா இடத்துலையுமே இது வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து புளியார் விநாயகர் சக்தி வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இதுக்கும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் ஃப்ரீ சொல்லுதான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து பூர்ணத்தை வந்து வச்சுக்கலாம். இது வந்து தேங்காயெல்லாம் பூர்ணமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே உருண்டை மாதிரி உருட்டி நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஸ்டப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த பேக்கில் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி நம்ம வந்து இப்படி வச்சுக்கும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா அது உள்ளே அழகாக வந்து உள்ளே பூர்ணம் வந்து உக்காரணும். பூர்ணம் உள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட தோணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்பூனில் போட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த பூர்ணம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது சின்னதாக இதுவாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே நல்லா கரெக்டாக கவர் ஆகும். உள்ளே கவர் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணத்தோடு கொழுக்கட்டை சாப்பிட முடியும். இல்லைனா வந்து மேலே இருக்கிற வந்து கொழுக்கட்டை மாவு மட்டும் தான் நம்ம சாப்பிட முடியும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராலாம் இது இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவு வந்து வச்சு நம்ம இதுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் வந்து ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இந்த மாவு கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். வேணான்ற மாவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மோல்டு இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மோல்டு இல்லாமல் கூட செய்யலாம். நம்மளுக்கு நல்லா இது அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து உக்காஞ்சிரும். இந்த எக்ஸ்ட்ராலாம் நம்ம இப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இதையும் எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக அழகாக நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பூண்டு கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. அழகாக நம்ம இந்த அச்சில் வந்து செஞ்சு பார்த்தோம். அச்சு இல்லாமல் நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அழகாக வந்து வந்திருக்குது இந்த பூண்டு கொழுக்கட்டை. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து பல்லாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அச்சுலாம் கிடையாது, மோல்டெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செய்வாங்க. எங்கள் வீட்டில் நிறைய வந்து டிசைன்லாம் நாங்கள் வந்து செய்வோம். ஆனால் இப்போ அவ்வளோவா எனக்கு அது ஞாபகம் வரல. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி நம்ம வந்து செஞ்சுட்டு இதுக்குள்ளே வந்து பூர்ணத்தை வந்து வச்சுக்கலாம். பூர்ணம் வச்சுட்டு நம்ம இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். இப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு டிசைனாகவும் வந்து கிடைக்கும். மம்மூஸ் இதெல்லாம் வந்து செய்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். மம்மூஸ் வந்து எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் பூண்டு கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அப்படியே இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். இதில் வந்து என்ன மெயின்க்குன்னா நம்ம வந்து இப்படிலாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு கடவுளுக்கு தான் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ அவர் வந்து இந்த மோல்டெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டுலாம் கேட்க மாட்டார். ஆனால் விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை தான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் போட்டுக்கலாம். கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும். பூண்டு பல்லு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா நம்ம கத்தி இருந்துச்சுன்னா சின்ன கத்தி வச்சு கூட நம்ம இதை கீரல் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பூண்டு பல்லு மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே லைட்டாக வந்து பண்ணால் போதும். மேலே வரைக்கும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பூண்டு ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிற கொழுக்கட்டைலாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எப்படி வேக வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி வச்சு கொதிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி கொத்து வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷேப்பில் வந்து பூண்டு
பூண்டு ஷேப்லேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ஷேப்பில் வந்து செஞ்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஆகாது, நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்கும். சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்குறோம். இது வந்து பால் டைப்பில் வந்து செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு எந்தெந்த டைப்பில் வேணுமோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினி கொழுக்கட்டை வந்து செஞ்சுருக்கேன். கடைசியாக கொஞ்சம் மீந்து இந்த மாவில் வந்து வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது மேலே வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு அடுத்து வந்து வைப்போம். மேலே இருக்கிற கொத்தலை வந்து நம்ம இது மாதிரி வந்து வச்சுக்கலாம். இது வந்து காட்டன் வந்து துணி, இட்லி துணினே வந்து வாங்கிட்டு வந்து நம்ம கார்னர் ஃபுல்லாக வந்து தைச்சி வச்சுருக்குறோம். ஏன்னா அது நூல்லாம் வந்து பிரிஞ்சுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா இது மேலே அகலப்படுத்திட்டு வைக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா. ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், ஆடெல்லாம் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கொத்துடைய மூடி வந்து போட்டு நம்ம வந்து அப்படியே மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும், சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சுவையான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விநாயகர் கொழுக்கட்டை வந்து செஞ்சுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வேர்க்கடலில் வந்து செய்யுது. அடுத்து வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேங்காயில் வந்து செய்கிற கொழுக்கட்டை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக வந்து சாஃப்டாகவே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹார்டாலாம் ஆகாது. ஹார்டே வந்து நம்மளுக்கு வர ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்குது. இதை வந்து நம்ம இப்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து பட்டர் போட்டதுனால சால்ட்டு போடலை, அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் விநாயகர் சக்தி வந்து கொழுக்கட்டை செஞ்சு விநாயகரை வந்து கும்பிட்டு வழிபடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.